Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில 8 இடங்கள்ல செயின் பறிப்புல ஈடுபட்டிருக்காங்க. இத கண்டிப்பா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேருடைய பின்னணி என்ன, காவல்துறையினர் எப்படி பிடிச்சாங்க, அது குறித்து சொல்லுங்க. சென்னையில் இன்னைக்கு காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்துச்சு. குறிப்பாக பெண்கள், அதே போன்று மூதாட்டிகளை குறி வச்சு 2 நபர்கள், மர்ம நபர்கள், இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 8 இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக அடையாறு காவல் துணை ஆணையர் பொன் கார்த்திக் குமார் அவர்கள் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டாங்க. இந்த நிலையில தான் அந்த 2 நபர்களும் விமானம் மூலமாக தப்பிச் செல்வது தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கண்டறிந்து அதன் மூலமாக சென்று விமான நிலையம் சென்று விமானத்தில் பயணம் செய்வதற்கு இன்னும் சற்று நேரத்தில் பயணம் செய்வதற்கு ஏதுவாக விமானத்திற்குள்ளேயே போலீசார் சினிமா பாணியில் உள்ளே புகுந்து அந்த 2 கொள்ளையர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் மற்றும் ஜாஃபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொடர் கொள்ளையர்கள் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணி வரை அடையார் காவல் மாவட்டத்தில் மட்டும் 6க்கும் மேற்பட்ட பெண்களிடமும் அதே போன்று சென்னை முழுவதும் 8க்கும் மேற்பட்ட பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றது. குறிப்பாக அடையாறு, பெசன் நகர், சாஸ்திரி நகர், சைதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரியில் 2 இடங்கள் உள்ளிட்ட 8 இடங்களில் இந்த சம்பவமானது நடைபெற்றது. இந்த சம்பவம் சென்னை முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தாம்பரம் மற்றும் அதன் உள்ளிட்ட பகுதிகளிலும் இதே போன்று ஒரே நாளில் பெண்கள் மற்றும் மூதாட்டிகளை குறிவைத்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் வழிப்பறியானது நடைபெற்றது. அந்த சம்பவம் நடந்த சிறிது நாளுக்குள்ளாகவே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் உடனடியாக அடையாறு காவல் துணை ஆணையர் உடனடியாக 3 தனிப்படைகள் அமைத்து அதே பாணியில் விசாரணையை மேற்கொண்டார். குறிப்பாக தாம்பரத்தில் நடைபெற்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற அந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களை பிடிப்பதற்காக தாம்பரம் தனிப்படை போலீசார் அசாம், உத்தரப்பிரதேசம், டெல்லி வரை சென்று திரும்பி வந்தனர். இந்த நிலையில் அதே பாணியில் இவர்களும் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கலாம், கொள்ளையடித்து தப்பிச் சென்றிருக்கலாம் என்பது குறித்து அடையாறு போலீசார், தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம், அதே போன்று விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது இன்று காலை முதல் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் 2 நபர்களா அல்லது 8 சம்பவத்திலும் வெவ்வேறு நபர்கள் ஈடுபட்டார்களா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் அந்த சிசிடிவி காட்சிகளை மையமாக கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றதில் அவர்கள் விமான நிலையம் வரை செல்வது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் அவர்கள் உடனடியாக விமான நிலையத்திற்கு உள்ளே சென்றபோது அந்த 2 நபர்களும் விமானத்தில், இண்டிகோ விமானத்தில் ஏறி அவர்கள் ஹைதராபாத் தப்பிச் செல்வதற்காக திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் உள்ளே சென்றபோது, விமானத்திற்கு உள்ளே சென்றபோது அந்த 2 கொள்ளையர்களும் தங்களால் வர இயலாது, நாங்கள் கொள்ளையர்கள் அல்ல என கூச்சலிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து விமானத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விமானத்தில் பயணம் செய்ய ஏதுவாகி இருந்த அந்த 2 நபர்களும் கொள்ளையர்கள் என்பதும் இவர்கள் இன்று காலையில் சென்னையில் மட்டும் 8 கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தும் தகவல் தெரிவித்து உடனடியாக அந்த 2 நபர்களையும் தனிப்படை போலீசார் அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இவர்கள் பெயர் சூரஜ் மற்றும் ஜாஃபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 நபர்களும் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 2 நபர்களுக்கு பின்னணியில் வேறு யாரும் இருக்கிறார்களா, சரியாக சொல்லி வைத்தார் போல 6 மணியிலிருந்து 7 மணி வரை சரியாக 1 மணி நேரத்தில் மட்டுமே 8 கொள்ளை சம்பவத்தில், வழிப்பறி சம்பவத்தில் இவர்கள் அரங்கேறி இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு பின்னணியில் வேறு யாரும் இருக்கிறார்களா, அல்லது இவர்களுடன் வந்த நபர்கள் வேறு எங்கேயும் தப்பிச் சென்றார்களா, அல்லது இந்த 2 நபர்கள் மட்டுமே இந்த 8 கொள்ளை சம்பவத்தையும் பிளான் செய்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றினார்களா என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது மற்றும் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. என்னவென்றால் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தாம்பரம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வழிப்பறி சம்பவங்கள் இதே போன்று நடந்தது. குறிப்பாக பெண்கள், மூதாட்டி உள்ளிட்ட நபர்களை குறிவைத்து 10க்கும் மேற்பட்ட வழிப்பறி சம்பவங்கள் நடந்தது. அதில் 40க்கும் மேற்பட்ட சவர நகைகள் கொள்ளை போனது. இந்த சம்பவத்திலும் ஈடுபட்ட நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூரஜ் மற்றும் ஜாஃபர் ஆகிய 2 உள்ளிட்ட குழு என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் தற்போது அந்த 2வரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களை ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 2 நபர்களையும் 3 மணி நேரத்தில், கொள்ளை சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் சென்னை காவல்துறையானது சுற்றி வளைத்து சினிமா பாணியில் அதிரடியாக கைது செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 2 நபர்களிடமும் அவர்கள் பின்னணி குறித்தும் இந்த 2 சம்பவங்களில் மட்டும்தான் அவர்கள் ஈடுபட்டார்களா, குறிப்பாக ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அடிக்கப்பட்ட அந்த வழிப்பறி சம்பவங்கள், அதே போன்று இன்று காலை அடையார் காவல் மாவட்டத்தில் செய்த வழிப்பறி சம்பவங்கள் ஆகிய 2 சம்பவங்களில் மட்டும்தான் இவர்கள் ஈடுபட்டார்களா, அல்லது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா, இவர்கள் பின்னணி என்ன, யார் யார் இவர்களுக்கு பின்னணி இருக்கிறார்கள், எவ்வாறு இவர்கள் சென்னைக்குள் வருகிறார்கள், எந்த விதத்தில் இவர்கள் தப்பிச் செல்கிறார்கள் என்பது குறித்து தற்போது கைது செய்யப்பட்ட நபர்களிடம் ரகசிய இடத்தில் வைத்து அடையாறு தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த 2 நபர்களையும் 3 மணி நேரத்தில் சென்னை காவல்துறை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.